ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2/7/2025 சாக்கார மண்டலி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை அஹிம்சைவாதி ஆன்மீக படையினர். பாபாவுடைய ஸ்ரீமத் படி தெய்வீக ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை பண்ணணும். இல்லை மிலிட்ரி ஆட்சியாளர்கள் கட்டளைப்படி நடக்கும். அந்த மாதிரி இங்கே நம்மை ஆட்சி செய்பவர் பாபா. அவருடைய கட்டளைப்படி தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம், அசுர ராஜ்யத்தை அழித்து. ஆனால் எப்படி? பாபாவின் கட்டளைப்படி, மனித வழிப்படி அழிக்கிறது கிடையாது. கேள்வி: ஆன்மீக சேவாதாரிகளாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரையும் என்ன எச்சரிக்கை கொடுக்கணும்? பதில்: ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை என்னன்னா, இது அதே மகாபாரத யுத்தத்தின் நேரம். இந்த பழைய உலகம் அழியப் போகுது. புது உலகத்தின் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு பாபா, செய்ய வச்சிட்டு இருக்கிறார். இந்த பழைய உலகத்தின் அழிவுக்கு பிறகுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக குழுமி, எப்படி உலகம் அழியிறதுக்கு முன்னாடி பாபாவுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் ஆலோசனை பண்ணணும். ஸோ மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் தூய்மை ஆயிடணுன்ற எச்சரிக்கையும் எல்லோருக்கும் நம்ம கொடுக்கணும். பாடல்: இரவை தூங்கி கழித்தீர்கள், பகலை உண்டு கழித்தீர்கள். இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் பாட்டு கூட வரும், சிவனடியார் பாட்டு. ஓம் சாந்தி. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சேனைகளாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை வழிநடத்தும் அவரோ கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மிலிட்ரியில் அப்படி ஒரு போஸ்ட். ஸோ யார் உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர்? பாபா தான். ஸோ 2 விதமான மிலிட்ரி இருக்கிறது நமக்கு இப்போ தெரியும். ஒன்று, உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த அந்த உலகில் ரீதியான ஸ்தூல மிலிட்டரி. இன்னொன்று ஆன்மீக இராணுவம், நம்மளுடையது. அந்த ஸ்தூல இராணுவம் எல்லைக்குட்பட்டது, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட இராணுவத்தினர். ஸோ உங்களில் கமாண்டர்கள் இருக்கிறாங்க, ஜெனரல்கள் இருக்கிறாங்க, லெஃப்டினன்ட் இருக்கிறாங்க. எல்லா பதவியும் முயற்சிக்கேற்ப அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்ம நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். இதில் யுத்தத்தின் விஷயம் கிடையாது, யாரையும் போய் துக்கம் கொடுக்குற யுத்தம் கிடையாது. மாயையோடு தான் நம்முடைய யுத்தம். ஸோ மாயையை பாபாவின் வழிகாட்டுதலின்படி அழித்து முழு உலகத்திலும் தெய்வீக ராஜ்யத்தை நாம் மீண்டும் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாகத்தை நாம் தான் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது எல்லைக்குட்பட்ட அந்த யுத்தங்களுக்கு பொருந்தாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ தந்தை, அவரை மந்திரவாதி, ரத்தின வியாபாரி, ஞான கடல்லாம் சொல்கிறோம். அவருடைய மகிமைக்கு அளவே கிடையாது. உங்களுடைய புத்தியில் சதா ஒரு பாபாவுடைய நினைவு தான் இருக்கணும். ஆனால் மாயை பாபாவை மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. நினைக்கணுன்றதே மறக்க வச்சிடுது. நீங்கள் இரட்டை அஹிம்சைவாதி ஆன்மீக இராணுவத்தினர். உங்களுடைய ஒரே கவலை, ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை பண்ணுறது, பாபாவின் வழிப்படி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாபாவின் வழிப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பாபாவின் வழிப்படி எதிர்கொள்ளணும்.
மன வழிப்படி எதிர்கொண்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மன வழிப்படின்னு எதிர்கொண்டதுனால உருவானது தான் இந்த ராவண ராஜ்யம். ஸோ இதை அழிக்கணும்னா பாபாவின் வழிப்படி எதிர்கொள்ளணும் ஒவ்வொரு பிரச்சனையும். கண்டிப்பாக இந்த நாடகம் உங்களை ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ண வைக்கும். ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும் இல்லையா? நாடகம் பண்ண வச்சா பார்த்துக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நல்ல குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா இதை பற்றியெல்லாம் தங்களுக்குள்ள ஆலோசனை செய்வாங்க. கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை மாயையோட யுத்தம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மகாபாரத யுத்தமும் கடைசியில் நடக்கத்தான் செய்யும். அதுதான் உலக அழிவுக்கான யுத்தம். அப்படி இல்லைன்னா பழைய உலகத்தின் அழிவு எப்படி நடக்கும்? பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். இந்த பழைய உலகத்தின் விநாசத்திற்கு பிறகு பாரதத்தில் வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில் வெற்றி முழக்கம் ஏற்படுவதற்கு நீங்கள் கருவியாகி இருக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே சந்தித்து சேவை செய்வதற்கான வழிமுறைகளை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பழைய உலகம் அழிய போகுது, புது உலகம் வரப்போகுது, அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற அப்பாவுடைய செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுப்பதற்கு எப்படியெல்லாம் சேவை பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. பாபாவோ புத்தம்புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லௌகிக தந்தை புது வீடு கட்டுறாரு அப்படின்னா அவருடைய குழந்தைங்க சந்தோஷம் அடைவாங்க. புது வீடுனா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. சொந்த வீடு இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நாம் இப்போ அப்படி தான் இருக்கிறோம். வாடகை வீடுன்னு சொல்கிறத விட ஜெயிலில் இருக்கிறோம். இங்கேருந்து தப்பிச்சு நம்முடைய சொந்த வீடாகிய சொர்க்கத்துக்கு போக போகிறோன்றது, அதுவும் சுகம் நிரம்பிய உலகம். அது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். மற்றபடி புது வீடு கட்டுறது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது ஒட்டுமொத்த உலகத்தின் விஷயம். உலகத்தையே புதுசாக்குறார். அந்த புது உலகத்தை தான் தங்க யுகம்னும் இந்த பழைய உலகத்தை இரும்பு யுகம்னும் சொல்லப்படுது. இப்போ பழைய உலகத்தில் இருக்கிறோம். ஸோ தந்தை எப்போ மற்றும் எப்படி புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிந்து கொண்டவர்களும் வரிசைக்கிரமமாகத்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க முயற்சிக்கு ஏற்ப. அனைவரிலும் உயர்ந்தவரோ ஒரு தந்தை, மற்ற எல்லோரும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. ஸோ அதை யானைப்படையினர், குதிரைப்படையினர், காலாட்படையினர் சொல்லலாம் இல்லையா? அப்படி குழந்தைங்களில் இந்த வரிசைக்கிரமம் இருக்குது. மற்றபடி கமாண்டர், கேப்டன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் கொடுக்கிறார், ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு இல்லையா? நீங்கள் தான் கமாண்டர், நீங்கள் தான் கேப்டன் போது எப்படி நல்லா இருக்குது இல்லையா? ஸோ கேப்டன் சொல்கிறத அந்த குழு கேட்கும் இல்லை, அந்த மாதிரி நம்ம கேட்கவும் செய்யணும். அதுக்கு தான் இது மிலிட்ரின்றது ஞாபகம் இருக்கணும். ஸோ குழந்தைங்க தங்களுக்குள்ளே சந்தித்து அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுதான் ஆன்மீக சேவை. எப்படி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம், பாபா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண வந்துட்டாருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்க. இல்லை எப்படியெல்லாம் இந்த செய்தியை கொடுக்கறது, அப்படி கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஒவ்வொருத்தர் எதிர்கொண்டாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது தான் இனிமேல்ட்டு நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லி பாருங்கள், இதுதான் ராஜ தர்பார், இதை டிஸ்கஸ் பண்ணணும் நாம். இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது பிரதமர் எல்லா மிலிட்ரி ஆஃபீஸர் முப்படையினரையும் கூப்பிட்டு டிஸ்கஷனே ஒரு 20 நாள் போச்சு.
அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அடுத்து என்ன ஆகும், எங்கே இருந்தாலும் வரும் அவங்களுக்கு ஹெல்ப்பு, அப்படிலாம் வந்தால் எப்படி எதிர்கொள்கிறது, அல்லது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி அட்டாக் பண்ணணும், எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணாங்கல்ல. ஆனால் நம்மளுடைய யுத்தம் குப்தமான யுத்தம்னாலும் பயங்கரமான யுத்தம் இது. அப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து ஆலோசனை பண்ணணும் இல்லையா? இந்த பழைய உலகத்தின் விநாசம் நம்ம எதிரையே நின்றுட்டு இருக்குது. இது அதே மகாபாரத யுத்தம். பாவம், மனிதர்களுக்கு மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியாது. நாம் இப்போ இந்த சங்கம யுகத்தில் மிகவும் உயர்ந்த புருஷோத்தமர்களாக மாறிட்டு இருக்கிறோன்றதை உணர முடியுது. நம்ம புருஷோத்தமர்களாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். இதில் சண்டை போடுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இந்த அழுக்கான உலகத்தில் ஒரு தூய்மையான மனுஷன் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி சத்தியுக தூய்மையான உலகத்தில் ஒரு அழுக்கான மனுஷன் கூட இருக்க முடியாது. இந்த சின்ன விஷயத்தை கூட யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இந்த படங்களின் விளக்கத்தை சாரமாக குழந்தைங்களுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார். மனிதர்கள் என்னெல்லாம் பக்தி மார்க்கத்தில் பண்ணுறாங்களோ, ஜபம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இதெல்லாம் காக்கை எச்சத்திற்கு சமமான தற்காலிக நொடிப்பொழுது சுகத்தை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்குது. எப்போ நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த விஷயமே உங்கள் புத்தியில் உட்காரும். இப்போ பக்தியின் ராஜ்யம் நடக்குது, அதில் ஒரு துளி ஞானம் கிடையாது. எப்படி இந்த அழுக்கான உலகத்தில் ஒருவருமே தூய்மையாக இருக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த அழுக்கான உலகத்தில் ஒருவரை தவிர வேறு யாருக்கிட்டையும் இந்த ஞானமும் இருக்க முடியாது. ஸோ வேத சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. நீங்கள் இந்த ஏணிப்படியில் இறங்கி வந்து தான் ஆகணும். பக்தியின் மூலமாக யாரும் ஏற முடியாது, ஏணிப்படியில் இறங்க தான் செய்வாங்க. இப்போ நாம் ஏறுவதற்காக தான் பிராமணர்களாகி இருக்கிறோம். ஸோ இந்த சேனை அல்லது இராணுவம் வரிசைக்கிரமமாக இருக்குது. ஸோ இதில் கமாண்டர், கேப்டன், ஜெனரல் இது போன்ற முக்கியமானவர்களெல்லாம் தங்களுக்குள்ளே சந்தித்து எப்படி பாபாவுடைய செய்தியை கொடுக்கறது அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். ஸோ நமக்கு இறைத்தூதர், குரு, நன்மை செய்யக்கூடியவர், ஆசிரியர் எல்லாமே ஒரே ஒரு பாபா தான். மற்றவங்க எல்லாரும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் ஆகிற லட்சியம்தான் சரியான லட்சியம் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு சத்யநாராயணன் கதையை சொல்லுவாங்க, மூன்றாவது கண் திறந்த கதை சொல்லுவாங்க, அமர கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான சத்யநாராயணன் கதையை பாபா தான் நமக்கு சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் எல்லாமே கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு சென்றவர்களை பற்றிய கதை. அதற்காகத்தான் கோயில்கள் கட்டுறாங்க இல்லையா? அவங்க கட்டுற கோயிலெலாம் சத்தியுகத்தில் வாழ்ந்துட்டு சென்றவர்களுடைய கோயில்கள். அதே மாதிரி இப்போ நமக்கு சிவபாபா ஞானம் கொடுக்குறாரு. ஸோ இதோடைய நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்தில் கோயிலாக கட்டப்படுது. தங்க யுகத்தில் சிவனுடைய சித்திரமும் இருக்காது, லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரமும் கோயிலும் இருக்காது. ஸோ பக்தியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்த ஞானம். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ஸோ அதனால தான்
பாபா சொல்கிறாங்க, தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க அப்படின்ட்டு. குழந்தைகளாகிய நாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம், புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஞானம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்கன்னு பாபா சொல்கிறதே பக்தி விஷயத்தை சொல்கிறார். இந்த ஞானத்தை தவிர எல்லாமே நமக்கு தீயது தான். ஸோ புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்ற அந்த சந்தோஷம்தான் இருக்கணுமே தவிர பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடாது. ஸோ பாபா நமக்கு சுகதாமத்தின் ஸ்தாபனைக்கான வழிகாட்டுதல் கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். இதில் நம்பர் 1 கட்டளையே நீங்கள் கண்டிப்பாக தூய்மை ஆகணும் அப்படிங்கிறது தான். இங்கே எல்லோருமே அழுக்காக இருக்கிறாங்க. ஸோ நல்ல குழந்தைகள் தங்களுக்குள்ளே சந்திக்கணும், எப்படி சேவையை அதிகப்படுத்துறது, ஏழைகளுக்கு எப்படி அப்பாவுடைய செய்தியை கொடுக்கறது அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். ஸோ முந்தைய கல்பத்தில் எப்படி பாபா வந்தாரோ அதே மாதிரி இப்பயும் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்பட்டே தீரும். ஸோ இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இல்லைன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. உலக அழிவின் பொழுது கடவுள் மீது அன்பற்ற புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இல்லையா மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள். ஸோ நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் மேலே அன்பு இருக்கும். அவர் தான் நமக்கு எஜமானர், தலைவன், எல்லாமே அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் பாபா கொடுத்த கட்டளையை நாம் மீறுவதில்லை, காமத்தில் விழுவதும் இல்லை, சண்டையிடுவதும் இல்லை. ஏன்னா அது பாபாவுடைய கட்டளை. என்ன ஆனாலும் நீ அமைதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிராமண தர்மம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தர்மம். ஆனால் மனிதர்கள் சூத்ர தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சிக்குடிமை பிராமணர்கள், அவங்க பாதமாக இருக்கிற சூத்ரர்கள். எவ்வளோ வித்தியாசம்! உச்சிக்குடிமை எங்கே, பாதம் எங்கே இருக்குது? ஆனால் அந்த உச்சிக்குடிமைக்கும் மேலே இருப்பவர் ஒரே ஒரு நிராகார தந்தை, அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஸோ யாருமே அவரை ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது. அதனால தான் சிவபாபாவை விராட ரூபத்தில் காட்டலை. அதேமாரி பிராமணர்களும் குப்தமாக இருக்கிற காரணத்தினால உங்களையும் காட்டலை, உச்சிக்குடிமை பிராமணர்களையும் விராட ரூபத்தில் காட்டலை. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் 4 வர்ணங்கள் தான், தேவதை, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரர் மட்டுமே. யார் தேவதை ஆகிறாங்களோ அவங்க மறுஜன்மம் எடுக்கிறாங்க, சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களாகவும் மாறுறாங்க. ஸோ இந்த விராட ரூபம் எதை குறிக்குதுன்னு கூட பாவம் யாருக்கும் தெரியாது, நாம் தான் புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த பக்தி மார்க்கத்தின் படங்களை எல்லாம் சரி செய்து நாம் புரிய வைக்கணும். சிவபாபாவையும் பிராமணர்களையும் கூட அந்த விராட ரூபத்தில் காட்டணும். ஸோ எல்லோருக்கும் நாம் இந்த செய்தி கொடுக்கணும், உங்களை ஆத்மானு உணருங்க, அப்பாவை நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற செய்தி கொடுக்கணும். ஸோ இந்த செய்தியை கொடுக்கிறது உங்களுடைய கடமை. எப்படி பாபாவுடைய மகிமை எல்லையற்றதாக இருக்குதோ அதேமாரி இந்த பாரதத்திற்கும் கூட எல்லையற்ற மகிமை இருக்குது. யாராவது இந்த ஞானத்தை ஒரு 7 நாள் கேட்டால் கூட போதும், அவங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் உட்காந்துக்கும். ஆனால் அவங்க எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படியா? ஆனால் அரைக்கல்பம் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க தெரியுமா? இப்போ நேரடியாக வந்திருக்கிறேன், நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னமும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க. கூப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வந்தவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லா மதத்துக்கும் பொருந்தும் இல்லையா? ஸோ பாபா ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியில் இங்கே வந்து தான் ஆகணும். ஸோ கடவுளே நேரடியாக வந்திருக்கிறாருன்னு பிராமணர்களாகி உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உங்களெல்லாம் வரிசைக்கிரமமாக தான் அதை புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த ஞானத்தை படிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சு. நீங்கள் யாரை அரைக்கல்பமாக கூப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அவர் வந்துட்டார் அப்படிங்கிற நிச்சய புத்தி வந்துடுச்சு. கண்டிப்பாக அவர் யாருடைய உடலிலையோ தான் வரணும் இல்லையா? ஏன்னா அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, நான் இவருடைய உடலில் பிரவேசித்து குழந்தைகளுக்கு காலச்சக்கரம் பற்றிய ஞானமும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானத்தையும் கொடுக்கிறேன். ஏன்னா அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் தெரியாது. இது ஒரு படிப்பு. இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈஸியாக்கி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை எவ்வளவு பணக்காரனாக மாற்றுறேன். யாருமே உங்களை மாதிரி எந்த கல்பத்திலையுமே தூய்மையாகவோ அல்லது சந்தோஷமாகவோ ஆகிறது கிடையாது. ஸோ இப்போ தான் குழந்தைகளாகி நீங்களும் இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பாபா நமக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு. பிறகு நாம் அதை மற்றவர்களுக்கு தானம் பண்ணுறோம். பாரதத்தை சொர்க்கமாக்குறோம். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்காக நம்மளுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயன்படுத்துகிறோம். இது இருக்கிறதுலே மிக உயர்வான காரியம். நீங்களோ மறைமுகமான இராணுவத்தினராக இருக்கிறீங்க. யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. நாம் ஒட்டுமொத்த உலகத்திலும் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். சுயராஜ்ய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாபாவுடைய ஸ்ரீமத் படி மிக உயர்ந்தவர்களாகவும் ஆகிட்டு இருக்கிறோம். உயர்ந்தவராகி அந்த உயர்ந்த ராஜ்யத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் பாபாவின் வழிகாட்டுதலின்படி. பாபா சொல்கிறாங்க, இப்போ நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இதை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா அவர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். நீங்களும் இப்போ இளவரசர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. தங்க யுகத்திலும் வெள்ளி யுகத்திலும் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. ஸோ அந்த தூய்மையான இல்லற மார்க்கத்தினராகிய ராஜா ஸ்ரீ நாராயணனையும் மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மியையும் அவர்களுடைய சிலைகளை வடித்து அழுக்கான ராஜாக்கள் துவாபரகத்தில் வணங்குறாங்க. ஸோ முதல்ல தூய்மையான இல்லற மார்க்கத்தினருடைய ராஜ்யம் நடந்தது. பிறகு அழுக்கான இல்லற மார்க்கத்தினருடைய ராஜ்யம் நடக்குது. ரெண்டும் சமமாக இருக்குது. இரவு பகல் மாதிரி 2500 வருஷம் 2500 வருஷம். ஒருவேளை இந்த கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்திருந்தால் அது பாதி பாதியாக இருக்க முடியாது. ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்தால் இந்து தர்மத்தினுடைய மக்கள் தொகை மிக மிக உயர்ந்ததாக மாறி இருக்கும் இல்லையா? ஏன்னா தேவதைகள் தான் இந்துக்களாக மாறுறாங்க. இப்போ எண்ண முடியாத அளவுக்கு இந்துக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கூட மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே, அப்போ கணக்கெடுக்கிற அளவுக்கு தான் மக்கள் தொகையே இருக்குது இந்துக்களையும் சேர்த்து. ஸோ என்ன பண்ணுறது? நாடகத்தில் இப்படித்தான் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம்னு பக்தி மார்க்கத்தில் சொல்லணும்னு எழுதப்பட்டு இருக்குது அல்லது பதிவாகி இருக்குது. ஸோ எழுதப்பட்டிருக்குன்னா யாரோ எழுதுனாங்கன்னு வந்துடும். அது எழுதப்படலை, பதிவாகி இருக்குது. அது மீண்டும் நடக்கும் ஒவ்வொரு கல்பத்திலும். இப்போ மரணம் உங்கள் முன்னாடி இருக்குது. அதே மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஆலோசனை செஞ்சு அதற்கு முன்பு
பக்காவாக சேவை செய்கிறது எப்படின்ற சேவை திட்டங்களை உருவாக்குங்க. நீங்கள் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. புது புது படங்களை உருவாக்குறீங்க, கண்காட்சிகளும் வைக்கிறீங்க. ஸோ இப்போ வேறு என்ன பண்ணணும்? ஆன்மீக கண்காட்சி உருவாக்குங்க, ஆன்மீக மியூசியம் தரங்க. மனிதர்கள் அதை பார்த்த உடனே மற்றவர்களையும் பார்க்கறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏழை பணக்காரர்கள் இருவருமே தானம் பண்ணுறதுக்காக காசை ஒதுக்கி வைக்கிறாங்க. பணக்காரர்கள் அதிக காசு ஒதுக்குவாங்க. இங்கே கூட அப்படி தான். சிலர் ஆயிரக்கணக்கில் ஏகியத்துக்கு காசு கொடுக்குறாங்க, சிலர் கம்மியாக கொடுக்குறாங்க. சிலர் வெறும் 2 ரூபா கொடுத்து, பாபா 1 ரூபாய்க்கு என் பேரில் செங்கல் வாங்கி வச்சுடுங்க, இன்னொரு ரூபாயை 21 பிறவிக்காக சேமிப்பாகட்டும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இது மறைமுகமாக இருக்குது, மறைமுகமாக சேமிப்பாகுது. ஏழையுடைய 1 ரூபா பணக்காரனுடைய 1000 ரூபாய்க்கு சமம். ஏன்னா ஏழைக்கு இருக்கிறதே கம்மி தானே, அவங்க வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது இல்லையா? வியாபாரிகள் கூட தானம் பண்ணுறதுக்குன்னு காசு ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாவுக்கு உதவியாளராகணும். பிறகு நீங்கள் செய்கிற உதவிக்கு கைமாறாக பாபா 21 பிறவிக்கு உலக ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்குறார். பாபா ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு. இந்த பழைய உலகம், துக்கம் நிரம்பிய உலகம் அப்படியே இருந்துடாது, மண்ணோட மண்ணாக ஆக போகுது இங்கே இருக்கிற எல்லாமே. ஏன்னா முந்தைய கல்பம் மாதிரியே புது உலக ஸ்தாபனை நடந்தே ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நிராகார தந்தை சொல்கிறாங்க, குழந்தைகளே, உங்களுடைய தேகத்தின் தர்மங்களை எல்லாம் மறந்து அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க. இந்த பிரம்மா கூட ஒரு படைப்பு தான். யாருடைய குழந்தை அவர்? யார் உருவாக்குனது பிரம்மாவை? நம்மை உருவாக்கிய அதே சிவபாபா தான். ஸோ எப்படி பிரம்மா விஷ்ணு சங்கர் உருவானாங்க? யாருக்குமே எதுவுமே தெரியாது. பாபா சத்தியத்தை புரிய வைக்கிறார். கண்டிப்பாக பிரம்மா இந்த மனித சிருஷ்டியில் தான் இருப்பார். பிரம்மாவின் வம்சம் அப்படின்னு நினைவு செய்யப்படுது. ஆனால் கடவுள் எப்படி இந்த மனித சிருஷ்டியை படைக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக பிரம்மா இங்கே தான் தேவைப்படுறார் இந்த ஸ்தூல உலகத்தில். பாபா சொல்கிறாங்க, நான் யாருடைய உடலில் பிரவேசித்து இருக்கிறேனோ அவர் தன்னுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இருக்கிறார். முழுசாக 84 பிறவி எடுத்து முடிச்சிருக்கிறார். ஆனால் அந்த பிரம்மா படைப்பவர் கிடையாது. அவருக்குள்ளே பிரவேசமாகிற அந்த ஒரு நிராகார தந்தை தான் படைப்பவர். ஆத்மாக்கள் கூட பாபாவை மாதிரி நிராகாரர் தான், அனாதியாகத்தான் இருக்குது. யாருமே ஆத்மாவை உருவாக்குறது கிடையாது, அது எப்போவுமே இருக்கும். சரி, அப்போ பிரம்மா எங்கேருந்து வந்தார்? பாபா சொல்கிறாங்க, நான் எப்போ அவர் உடலில் பிரவேசமாகணுனோ அப்போ அவருடைய பேரை பிரம்மான்னு மாற்றினேன். உண்மையிலே பிராமணர்களாகிய உங்களுடைய பேரை கூட ஆரம்பத்தில் மாற்றிட்டு இருந்தேன். நீங்கள் தான் உண்மையான ராஜ ரிஷிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்தை அடைவதற்காக ரிஷி வாழ்க்கை வாழறங்க. ரிஷினா தூய்மையாக இருப்பவர்கள். ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மையாக இருக்கிறோம், தபஸ்யா பண்ணுறோம். ஆரம்பத்தில் நீங்கள் அனைத்தையும் சந்நியாசம் பண்ணிவிட்டு பாபா கிட்ட தங்கினீங்க இல்லையா? அதனால் உங்களுடைய பேரை பாபா மாற்றினார். ஆனால் அப்படி வந்தவங்களில் பாபா பேர் வச்சவங்களில் நிறைய பேரை மாயா சாப்பிட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாபா மாலையை உருவாக்குறதை நிறுத்திட்டார், குழந்தைங்களுக்கு புது பேர் கொடுக்கறதையும் நிறுத்திட்டார். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஏமாத்து வேலை தான் நடக்குது. பாலில் கூட ஏமாத்துறாங்க, தண்ணி கலந்து. ஸோ இங்கே எதுவுமே சுத்தமான பொருள், உண்மையான பொருள் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. கடவுள் பேரால் வேற ஏமாத்துறாங்க, தன்னையே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படிங்கிறத நாம் தான் புரிஞ்சுக்கிறோம்.
வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, சொர்க்கத்தில் என்ன பதவி அடைவீங்க, எல்லாமே பாபாவுக்கு தெரியும். நாம் தந்தையின் மூலமாக உலகத்தின் முடிசூடப்பட்ட இளவரசர்களாக மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ப முயற்சியும் பண்ணணும். எல்லோருக்கும் நாம் முடிசூட்டப்பட்ட இளவரசனாக மாறிட்டு இருக்கிறோன்றதை காட்டணும். எப்படி? உங்கள் நடத்தையின் மூலமாக இல்லையா? ஸோ அந்த லவகுசா காட்டில் இருக்கும்போது யாரோ பார்த்துட்டு இவங்கள பார்த்தா ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அது எப்படி? அந்த நடத்தையை வச்சு. அந்த மாதிரி கலியுகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப ராயலாக இருக்கணும். நீங்கள் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள்ன்றது உங்களுடைய வார்த்தையில் தெரியணும். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தீங்க. இப்போ மீண்டும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறீங்க. இப்போ இருக்கிறதோ நரகம். இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ பாபா நம்முடைய கஜானாவை நிரப்பி அனைத்து துக்கத்தையும் நீக்கிறார். ஸோ எல்லார்கிட்டையும் கேளுங்க, உங்களுடைய கஜானாவை நிரப்புறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா? அந்த அமரலோகத்தில் மரணமே இருக்காது. பாபா நம்முடைய துக்கத்தை எல்லாம் நீக்கி நமக்குள்ள அனைத்து செல்வங்களையும் நிரப்புறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். ஸோ நம்ம போக போகிற அந்த உலகத்துக்கு பேரே அமரலோகம். அப்படின்னு அர்த்தம் மரணம் இல்லாத உலகம். இப்போ இருக்கிற உலகத்துக்கு பேர் மரணலோகம். ஸோ இந்த இனிமையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணுமே தவிர தேவையற்ற வீணான விஷயங்களை எல்லாம் பேசக்கூடாது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையான அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உலகத்துக்கு எஜமானராக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். அதனால் எனக்கு நேரம் இல்லை, இந்த ஞானத்தை படிக்கிறதுக்கோ பாபாவை நினைக்கிறதுக்கோ நேரமே இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் சொல்லாதீங்க. உங்களுக்காகவே கடவுளே வந்திருக்கிறார், நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடங்க. இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்காக உங்கள் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். ஸோ இந்த ஞானத்தின் இனிமையான விஷயங்களை மட்டுமே கேட்கணும், இதை மட்டுமே பேசணும். நிரந்தரமாக பாபாவுடைய கட்டளையை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? தீயதை பார்க்காதீங்க, தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க. வரதானம். விகாரத்தை வென்றவராகி அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் மீதும் வெற்றி அடையக்கூடிய உலகத்தை வென்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா விதமான எல்லைக்குட்பட்ட ஆசைகளுமே விகாரத்தின் அம்சங்கள் தான். ஸோ சிலருக்கு பொருட்களின் மீது ஆசை இருக்கும், சிலருக்கு மனிதர்கள் மூலமாக கிடைக்கிற எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் மீது ஆசை இருக்கும், புகழ்ச்சி இந்த மாதிரி ஆசை இருக்கும். ரெண்டாவது, நிறைவான உறவுகள் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நாலாவது, சேவையில் கூட சில எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருக்கும், சுயநலமான ஆசைகள். மேபி அவங்களுடைய பேர் முன்னுக்கு வர்றது, அல்லது அவங்க சென்டர் மட்டும் ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே விகாரங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ குறிப்பாக ஒரு மனிதன் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ ஈர்ப்பு வருது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு அது பிடிச்சிருக்குது, அவ்வளோதான் சொல்கிறீங்க. அதுவும் விகாரத்தின் அம்சம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்போ இந்த சூக்ஷ்ம விகாரத்தின் அம்சங்கள் கூட முடியுதோ அப்போ தான் உங்களை விகாரத்தை வென்றவர்கள், விகர்மாஜித், பிறகு உலகத்தை வென்றவர் அப்படின்னு சொல்ல முடியும். விகாரங்களை வெல்லாமல்
உலக ராஜ்யத்தை வெல்ல முடியாது. செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் அது ஸ்லோகன். ஸோ பாபா அதாவது தன்னை உணர்ந்து உணர்வுபூர்வமாக பாபா சொல்லும் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான், உள்ளபூர்வமாக நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான் பாபாவின் ஆசீர்வாதத்திற்கு அதிகாரம் கொண்டவர்களாக ஆகிறீங்க. அவ்விக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை அதிகரித்து உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களுடைய மனமே ஒரு சூக்ஷ்ம சக்தி தான் இல்லையா? அது முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். மனம்ங்கிற சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் என்ன கட்டளை ஏற்றுறீங்களோ அது அத்தனையும் அது செய்யணும். அப்போ தான் உங்களை கடைசி நேரத்தில் அது மதிப்போடு பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். உங்களை உலக ராஜ்யத்தை அடைய வைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சொல்கிறதையெல்லாம் மனம் கேட்கணும். மனம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களின் எண்ணத்தின் சக்தி அதிகரிக்கணும். இப்போ எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டுமே செய்யணும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யணும். இல்லை நம்ம ஒன்று நினைப்போம், கடைசியில் வேறு ஒன்று செய்வோம். இல்லை இன்றைக்கி அமைதியாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நில்லு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய எண்ணங்கள்லாம் நின்றுடணும். அப்படியே வரிசை கட்டி போய்கிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணம், வீண் எண்ணம், விகார எண்ணம். நில்லுனா டக்குன்னு நின்றுடணும். அடுத்து ஒரு எண்ணம் உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னா அப்படியே சேவையிலே மனம் லயிச்சு போயிடணும். வெளியில் எங்கேயும் சுற்றக்கூடாது. மனச சேவையாக இருக்கட்டும், வேறு எந்த சேவையாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி பரந்தாமத்தை நினைத்தால் உடனடியாக பரந்தாமத்துக்கு போயிடணும் உங்கள் மனமும் புத்தியும். ஸோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி அதிகரியுங்கள். ஸோ அப்படி அதிகரித்தால்தான் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி அடையவும் முடியும், உலக ராஜ்யத்தை அடையவும் முடியும். செம்ம பவர்ஃபுல்லான விக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.